கடந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு இந்த ஹர்ட் எஃபெக்ட் இன் ரிலேஷன்ஷிப் என்கிற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்கிற ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தேன். குறிப்பாக இந்த மற்றவர்களை பின்பற்றுகின்ற மனோநிலை அல்லது நாங்கள் கூட்டத்தை பின்பற்றுகின்ற மனோநிலை என்கிற விஷயம் இருக்குதான் இந்த ஹர்ட் எஃபெக்ட் என்கிற விஷயம் எப்படி ஒரு மனிதனுடைய ரிலேஷன்ஷிப்பிலே உறவிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம். சமூக மட்டத்திலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இதில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போது நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் உறவிலே எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நிறைய அதாவது உறவுகளை பலர் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உறவுகளை தன்னுடைய தேவைகள், தன்னுடைய மதிப்புகள், தன்னுடைய உணர்வுகள் அடிப்படையில் இல்லாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நடக்க தொடங்கி விடுகிறார்கள். ரைட், இதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சமூக ஊடகங்களிலே சில ஜோடிகள் அடிக்கடி புகைப்படத்தை பதிவிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கேயாவது ஒரு பயணம் போயிருப்பார்கள், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு கப்பல் ட்ரெஸ்ஸை அணிந்திருப்பார்கள். இப்படி பல விஷயங்களை அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களிலே, இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களிலே அவர்கள் பதிவிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு என்ன தோன்றி விடுகிறது அப்படின்னு சொன்னால், ஏன் என்னுடைய கணவர் இப்படி இல்லை, ஏன் என்னுடைய மனைவி இப்படி இல்லை, ஏன் இப்படியான விஷயங்களை அவர்கள் எடுப்பதில்லை, ஏன் இப்படி போஸ்ட் பண்ணுவதில்லை. இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களுடைய ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கி இருக்கிறோம். ரைட், இந்த மாதிரியானவர்கள் பிரச்சனைகளுக்குள்ள சொல்வார்கள். அதாவது என்னுடைய கணவர் கொஞ்சம் ஆல் ஃபேஷன் என்று சொல்லுவார்கள், ஆல் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள். ரைட், அவருடைய மனைவி அவர்களை எப்படி கவனிக்கிறார் என்று சொல்லி மற்றவர்களை ஒப்பிட தொடங்கி விடுவதை நாங்கள் பார்க்கலாம். இதுவும் இந்த ஹர்ட் எஃபெக்ட், கூட்டத்தை பின்பற்றுகின்ற மனோநிலையிலே வருகின்ற ஒரு பெரிய பாதிப்பாக நாங்கள் பார்க்கலாம். இது குறிப்பாக உறவுகளிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரைட், உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு முக்கியமான உண்மை என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு உறவும் தனித்துவமானது. ரைட், சமூக ஊடகங்களில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் உண்மையான வாழ்க்கை அல்ல. ரைட், அது ஒரு சிறிய அழகாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதி மட்டும்தான், அல்லது நடிக்கப்படுகின்ற ஒரு பகுதி மட்டும்தான். ரைட், அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், சமூக ஊடகமாக இருக்கலாம், அல்லது ஒரு டிராமாவாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். அதெல்லாம் உண்மையான உண்மைகள் அல்ல. ரைட், அதெல்லாம் அதாவது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ரைட் ஒரு பகுதி மட்டுமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ரைட், சில நேரம் தங்களுக்கு பொருந்தாத உறவு தரங்களை அவர்கள் தனக்குள்ளே உருவாக்கி கொள்வதை கூட நாங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு. ரைட், உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன செய்கிறார் சொன்னால் அவருடைய பிறந்த நாள் தினத்தை அல்லது காதலர் தினத்தை அல்லது தன்னுடைய திருமண நாளை பெரிய விமர்சையாக கொண்டாடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரைட், அவர்கள் செய்வதை போலவே நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனோநிலைக்கு நாங்கள் இப்போ மாறி வருகின்ற பொழுது அது எங்களுக்குள் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுவதை நாங்கள் பார்க்கலாம். ரைட், அது சில நேரம் ஒரு வகையான ஏமாற்றத்தை உருவாக்கலாம். ரைட், ஆகவே ஒரு ஆரோக்கியமான உறவு என்கிற விஷயம் மற்றவர்களைப் போல இருப்பது அல்ல. ரைட், அது இருவரும் ஒருவரை புரிந்து கொள்வதில் இருக்கிறது, மதிப்பதில் இருக்கிறது. ரைட், தங்களுக்குரிய விதத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதில் இருக்கிறது. ரைட், உறவை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் நீங்கள் இந்த உறவை ஒரு நாளில் மட்டிட முடியாது. ஆக நீங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள், இது உண்மையில் எனக்கு முக்கியமானது தானா, அல்லது நான் மற்றவர்கள் செய்வதை போல நானும் செய்ய விரும்புகிறேனா? ரைட், இதை நீங்கள் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒப்பீடு உறவுகளில் நீங்கள் பாருங்கள், எந்த உறவிலே ஒப்பீடு இருக்கிறதோ அந்த உறவினுடைய அமைதியை அந்த உறவு இழந்து விடுகிறது, அல்லது அந்த ஒப்பீடு உறவுகளில் இருக்கிற அமைதியை திருடி விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ரைட், மற்றவருடைய உறவுகளை பின்பற்றுவதற்கு பதிலாக உங்கள் உறவின் தேவைகளை புரிந்து கொள்வது, அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வது மிக பிரதானமானது. அதுவே ஒரு நீடித்த மகிழ்ச்சியினுடைய ஆரோக்கியத்துக்கு அடித்தளமாக அமையலாம். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், இந்த ஹர்ட் எஃபெக்ட்ங்கிற விஷயம் மற்றவர்கள் செய்கிறார்கள், மற்ற ஜோடிகள் செய்கிறார்கள், மற்றவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்கின்ற மனோநிலையிலிருந்து விடுபட்டு தனித்துவமாக ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு உறவும் தனித்துவமானது. அந்த உறவினுடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொள்ளும்.
அந்த உறவுக்கு எதன் மூலமாக வழி சேர்க்கலாம் என்பதை பற்றி புரிந்து கொண்டு எந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக அந்த உறவை நாங்கள் இன்னும் பலப்படுத்தலாம் என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டு அதற்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய உறவுகளை நாங்கள் பூத்து குலுங்க வைக்கலாம். மாற்றமாக நாங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து நாங்கள் கூட்டத்தை பின்பற்றுகின்ற பொழுது, கூட்டத்தை பின்பற்றுகின்ற மனோநிலையில் இருக்கின்ற பொழுது, இந்த ஹேர்ட் எஃபெக்ட் என்கிற விஷயத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் இழக்க நேரிடலாம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள்.